கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஆதியாகமம் 28வது அதிகாரம் 21வது வசனம். என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோടെ திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல யாக்கோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என் தகப்பன் வீட்டிற்கு நான் சமாதானத்தோടെ திரும்பி வர வேண்டும். அந்த சமாதானத்தை எனக்கு என் ஆண்டவர் கொடுப்பாரானால் என் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். இதுவும் ஒரு ஜபந்தான். ரொம்ப அதுக்கு முந்தின வசனங்களை எல்லாம் பார்ப்பீங்கன்னு சொன்னால் தேவனிடத்தில் போராடி ஜபிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஜபத்திற்கு கர்த்தர் பதிலாக கொடுக்கிறார். இது ஒரு பொருத்தனையின் ஜபம் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். யாக்கோபு தேவனிடத்தில் ஜபிக்கும் பொழுது ஜபிக்கிறார், ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எனக்கு தேவனாக இருப்பீங்க. என் அருமையான தேவ பிள்ளை, இந்த நாளிலும் நீயும் ஒரு பொருத்தனையோடு கூட ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவியா? ஆண்டவரே இந்த நன்மை எனக்கு தந்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உண்மையாக இருப்பேன். பாருங்கள், யாக்கோபு என்ன சொல்கிறாரு, அதற்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தர எல்லாத்துலேயும் நான் உமக்கு தசமபாக செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினான். இன்று ஆண்டவரிடத்தில் நீ ஒரு பொருத்தனை எடு. காசு கொடுக்கறது பொருத்தனை இல்லைங்க. உங்கள் நேரத்தை கொடுங்க. ஆண்டவருக்காக உழைப்பேன் என்று சொல்லுங்க. என் இயேசுவை குறித்து நான் மற்றவர்களுக்கு சொல்லுவேன். என் இயேசுவை குறித்து மற்றவர்களிடத்தில் எடுத்து சொல்லுவேன். அவர் ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து, அவரிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி நான் பிரசங்கிப்பேன். இதுதாங்க பொருத்தனை. இன்று பொருத்தனை எடுங்க. அருமையான தெய்வ பிள்ளையே, உன் வாழ்வில் இன்றைய ஜெபம் இதுவாக இருக்கட்டும். நீ தேவனிடத்தில் பொருத்தனை எடு. அன்று யாக்கோபுவுக்கு என் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார்ல. யாக்கோபு சொல்லுகிறான், என் தகப்பன் வீட்டிற்கு என்னை சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணினால் என் ஆண்டவரே. எவ்வளோ அருமையான ஜெபம் இல்லை? இந்த நாளிலும் தேவன் உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேள், ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த சமாதானம், நான் உண்மையாக இருப்பேன். உம்மை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். தேவனிடத்தில் நாம் ஒரு பொருத்தனை எடுப்போம். ஆண்டவரே நாங்கள் ஜனங்களை உம்மண்டை வழிநடத்த எனக்கு கிருபைத்தான். என்ன நாளிலும் ஆண்டவரிடத்தில், என் இயேசுவினிடத்தில் நம்மை நோக்கி நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கிருபையின் வேலைக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, பொருத்தனை எடுத்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள், என் இயேசு எனக்கு இந்த நன்மையை செய்வாரானால் நான் என் இயேசுவுக்கு சாட்சியாக இருப்பேன். உம்மை குறித்து நான் மற்றவர்களுக்கு சொல்லுவேன். ஆண்டவரே உம்மை குறித்து நான் மற்றவர்களிடத்தில் சொல்லி, இயேசுதான் எனக்கு இதை செய்தார், உனக்கும் இதை செய்வார் என்று சொல்லி உம்மை அறிமுகப்படுத்துவேன். உம்மை மற்றவர்களுக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை பொருத்தனை எடுத்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய கரம் அமரட்டும். ஆண்டவரே அற்புதங்களின் தெய்வன், இன்றைய நாளில் அவர்களுடைய ஜெபத்திற்கு வெளியரங்கமான பதிலை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.